Write the products A and B for the following reaction. So first reactant எழுதிக்கிறேன் CH2 நான் செப்பரேட்டா இப்படி எழுதிக்கிறேன் பாருங்க இப்படி எழுதிக்கோங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் CH2 H தனியா மேலையும் குளோரினை தனியா கீழே இந்த மாதிரி எழுதிருக்கேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH சோ இந்த KOHல இந்த OH மைனஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் So strong base na enna பண்ணும் proton போயிட்டு எடுக்கும் accept பண்ணும் okay so என்ன ஆகும் அப்படினா இந்த base போயிட்டு இந்த H எடுக்கும் okay H எடுத்துட்டு so இந்த bond electrons இங்க வந்துரும் இந்த chlorine அப்படியே லீவ் ஆயிரும் so இது என்னது அப்படினா E2 elimination anti elimination நடக்கும் ஏன் ஆன்டின்னு சொல்றேன் ஹைட்ரஜன் மேல இருந்துச்சு குளோரின் கீழே சோ அப்பதான் சூப்பரா எலிமினேஷன் நல்லா ஸ்பீடா நடக்கும் ஒரே சைட்ல இருந்தா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும் ரைட்டா சோ இது வந்து ஒரு ஆன்டி எலிமினேஷன் அதுக்குதான் H மேல போட்டிருக்கேன் குளோரினை கீழே போட்டிருக்கேன் Hயும் குளோரினும் ஒரே சைட்ல நான் எழுதல அதுதான் ரீசன் ஓகே சோ ஆன்டி எலிமினேஷன் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் CH H மிச்சது அப்படியே எழுதிக்கோங்க டபுள் பாண்ட் இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு CH Cl சோ இப்போ வந்து அந்த HCl வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேவா சோ இப்போ திரும்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க இது வந்து காம்பவுண்ட் A ஓகே சோ திரும்ப ஆல்கஹாலிக் KOH போடுறாங்க அப்போ திரும்பவும் உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கும் ஓகே சோ இப்போ இந்த பேஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க இந்த பேஸும் போயிட்டு புரோட்டானை தான் அக்செப்ட் பண்ணும் ஓகே சோ அப்புறம் இது இங்க அப்படியே வந்துரும் இது அப்படியே லீவ் ஆயிரும் சோ உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் பாருங்க ஈத்தைன் கிடைக்குது So, இது வந்து என்ன type of reaction அப்படின்னா dehydrohalogenation. Hydrogen and halogen release ஆகுது அப்படிதானா? So, D-னா release ஆகுதுன்னு அர்த்தம். Dehydrohalogenation. So, இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா from vicinal dihalide. So, from vicinal dihalide படிச்சிருப்பீங்க அப்படிதானா? So, from vicinal dihalide இது possible. From gem dihalide இன்னொன்னு படிப்பீங்க. So, bookல இருக்கும் பாத்துக்கோங்க. Okay, thank you.